ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் மிதக்கின்றதே கிடக்கின்றதே கிடக்கின்றது. கிடைக்கின்றதே அப்படின்ட்டு. அ அவங்க அவங்க திடமா நம்பின ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வரிய ஒரு பெண்ணால மட்டும் தான் எழுதியிருக்க முடியும். ஒரு ஆணால அத எழுதியிருக்கவே முடியாதுங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் ஆமா உமாதேவி பேரு. அப்படின்ட்டு அங்கருந்து தான் எங்களோட எங்க ஃபேமிலில நல்லா மியூசிக் கேட்போம். அப்ப அவங்களுக்கு பரிச்சயமாகிற பேரா அது மாறுது. ஸோ அ அந்த வரி, அந்த மெட்டஃபர் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. நான் அத அந்த புன்னகையோட கூட அந்த கேள்விய கேட்க முடியல. அ ஒரு கணக்கின்ற பால் போல ஒரு காதல் கிடக்குதுங்கிறது. ஸோ அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பா அந்த வரியோட எங்கேருந்து வந்தது? நன்றி ரஞ்சித் சாருக்கு. அது அது நெஜம்தான். அது ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. அது நான் தான். ஓகே. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஆம், அவ்வளோ காதல் இருக்கும். ஆனா, அந்த காதலுக்கான ஆம், எப்படி சொல்றது? அத நேரடியா இப்படியே சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. சரியான இடத்துல அத பொருத்த முடியுமா அப்படின்றது தான். சரியான ம். இடத்துல போயிட்டு சேரல அப்படின்றது தான். சேருமான்றது தான் அது. சேரவே ம். இல்ல, சேராது, சேராதுன்னும் தெரியும். ஆ இந்த இந்த பாட்டு கேட்டுட்டு எனக்கு ரஞ்சித் சாருக்கு தான் நான் பண்ணி குடுத்தது. ஆனா ஒரு நாளு திடீர்னு எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் அனுப்புனாரு. ரஞ்சித் சார் எப்பவுமே வந்து அப்படி சொல்ல மாட்டாரு. சாங் வந்துட்டு நம்ம அந்த டைம்ல நாங்க எழுதுறோம். இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது ஓகே. ம். அவ்வளோதான் பேசுவாங்க. சார் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா பண்ணிட்ட அப்படிலாம் வந்து சொன்னதே கிடையாது. ஓகே. இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனா இந்த பாட்டுக்கு அவரு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. தொடர்ந்து ரிப்பீட்டடா அவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு அந்த பாட்ட. ம். "செம்ம கவிஞர் உமா நீ" அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. இது எப்படி எழுதுன இந்த வரிய? செம்ம கவிஞர் உமா நீ. அவ்வளோதான் அந்த மெசேஜ்.